வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க. நாளைக்கு நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ பார்த்தோன்னா இந்த வீடியோவில் ஓஎம்ஆர் ஷீட்டிங்கை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு கொடுத்ததும் அந்த ஷீட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் இது தாங்க. இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கோங்க. எப்படி ஷேட் பண்ணணும், எப்படி ஷேட் பண்ணக்கூடாது, எதை எந்தெந்த காலமில் ஃபில் பண்ணணும், எதை ஃபில் பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை படிச்சுட்டு இதுக்கு கீழே உள்ள பாக்ஸில் உங்கள் ரைட் சைடு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் சைன் பண்ணணும். இது எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் எங்கெங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த செகண்ட் பார்ட்டை ஃபில் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாம் சென்டர், வென்யூ, டேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 5 காலமில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டோட அந்த சீரியல் நம்பர் ஒரு 8 சீரியல் நம்பர் இருக்கும். அதை பார்த்து ஃபஸ்ட்டு தெளிவாக பாக்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த ரிமார்க்ஸில் ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணுங்கள். எல்லோரும் மறக்காமல் பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது ஹால் டிக்கெட்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் புக்லெட்லேயும் பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட்லேயும் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முதல்ல தெரியும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் நம்பரை ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்து கொஸ்டின் நம்பருக்கு நேராக எந்த ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா, ஈயா, இல்லை ஆன்சர் தெரியல அப்படிங்கிறப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஈயா அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன் மேலே ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே கொஸ்டின் நம்பருக்கு ஆன்சர் ஷேட் பண்ணும்போது கொஸ்டின் நம்பருக்கு நேராகவே கையை வச்சு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் மேலேயும் கீழேயும் கை போகாமல் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் பண்ணுற கண்டினியூஸ் மிஸ்டேக்கு இது ஒன்று தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், பட் ஆன்சரை ஷேட் பண்ணும்போது மாற்றி ஷேட் பண்ணிடுவாங்க. 8ஆம் நம்பருக்கு பதிலாக 9ஆம் நம்பர், 10ஆம் நம்பருக்கு பதிலாக 11ஆவது நம்பர் அப்படின்னு ஷேட் பண்ணிடுவோம். அது நம்மளை அறியாமையே நடக்கிறது தான். ஸோ எப்போவுமே நீங்கள் 10ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா நம்பர் 10 அப்படிங்கிறத பேனாவால் செலக்ட் பண்ணி, அதாவது பேனாவால் புள்ளி வச்சிடாதீங்க, பேனாவால் ஆப்ஷன் ஏன்னா ஏவை செலக்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஷேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற கொஸ்டினோட ஆன்சர் மாறாமல் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸை ஷேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அதை பிளாங்காக விட்டுட்டு வராதிங்க, ஈங்கிற ஆப்ஷனை ஷேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை எவாலுவேட் பண்ணும்போது அதை வேலிட் பண்ண மாட்டாங்க. அதில் மார்க் உங்களுக்கு நிறையவே போயிடும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை முடித்ததுக்கப்புறம் எத்தனை ஏ ஆப்ஷன், எத்தனை பி ஆப்ஷன், எத்தனை சி ஆப்ஷன், எத்தனை டி ஆப்ஷன், எத்தனை இ ஆப்ஷன் இதெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி கீழே டோட்டல் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். டோட்டலாக எத்தனை ஆப்ஷன்ஸ் ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள அந்த பாக்ஸில் ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, இ எத்தனை அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி நீங்கள் கீழே உள்ள பாக்ஸில் எழுதணும். கீழே எழுதிட்டு அந்த டோட்டல் நம்பரை லெஃப்ட் சைடு கீழே உள்ள பாக்ஸில் நீங்கள் எழுதணும். டோட்டலாக மொத்தம் எத்தனை ஏ, மொத்தம் எத்தனை பி, மொத்தம் எத்தனை சி, மொத்தம் எத்தனை டி, மொத்தம் எத்தனை இ அப்படிங்கிறத லெஃப்ட் சைடு உள்ள பாக்ஸ்லேயும் நீங்கள் அந்த சேம் நம்பரை டோட்டல் பண்ணி இந்த பக்கம் ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். இதை இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வைங்க. நீங்கள் டோட்டல் பண்ணும்போது டோட்டல் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இந்த மாதிரி எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.